அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, கே ஏ செங்கோட்டையன், பொன்னையன், பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தற்போது அந்த மேடையில் வீற்றிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று முன்னதாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தற்போது பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அந்த மேடை காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வளர்ந்தவன் பூமிக்கு வரமாக கிடைத்த வரலாற்று பெற்றவராய் தமிழர் நாங்கள் பட்ட கடன் உங்கள் உருவடையில் வழங்குகிறேன். பொறுப்பாளரே, அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சற்று முன்னதாக தொடங்கி இருக்கிறது. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து களத்தில் நமது செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில தகவல்களை கேட்டறியலாம். சுபாஷ், தற்போது அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கு. அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இரங்கல் தீர்மானத்தில் கண்ணீர் மல்க உரையாற்றிய செய்தியும் வந்திருக்கிறது. தற்போது அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன விதமான கருத்துக்களை இரங்கல் தீர்மானத்தை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க? அதாவது தற்போது இந்த அவைத்தலைவர் மதுசூதன் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மேடைக்கு வந்த பிறகு சரியாக 9:27 மணி அளவில் இந்த பொதுக்குழு கூட்டமானது துவங்கிய உடனேயே முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து 3 நிமிடம் மௌன அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. செலுத்துவதற்கு முன்னால் அந்த உரையை படிக்கும் பொழுதே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் கண் கலங்கினார். உடனாகவே உறுப்பினர்களும் அவர் அழுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களும் அழுவதை நாம் பார்க்க முடியாது தம்பி தமிழரசன். அதன் தொடர்ச்சியாக தற்போது முக்கியமான பல விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அதிமுகவின் பொதுச் செயலாளர், அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்பதற்கான தேர்வும் இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான நிகழ்வுகளும் தற்போது இல்லை நடைபெற்று வருகிறது. சுபாஷ், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? அது தொடர்பான தகவல்கள். அதாவது முதல் தீர்மானமாக முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்து அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்படும். அதற்கு பின்பாக பார்த்தீர்கள் என்றால் அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்பது தொடர்பான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக சசிகலா வர வேண்டும் என்று அதிமுகவின் பல்வேறு கிளை அமைப்புகளானது அறிவித்து அவரிடம் நேரடியாகவே அவர் கோரிக்கைகளை
தீர்மானங்களை வழங்கியிருக்கின்றன. அந்த தீர்மானங்களை எல்லாம் முன்மொழிந்து எந்தெந்த அமைப்புகள், அதாவது எந்தெந்த அதிமுகவுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், அணிகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த அணிகள் எல்லாம் எவை என்பதெல்லாம் பட்டியலிடப்படுகிறது. அந்த பட்டியலிட்ட பிறகு அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதன் பின்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடியது விரைவில் பொங்கல் திருநாள் நடக்க போகிறது. அந்த பொங்கல் திருநாள் அப்பொழுது பொங்கல் திருநாள் ஹலோ ஹலோ சுபாஷ், நீங்க தொடர்ந்து பேசுங்க. தற்போது அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. 14 தீர்மானங்களையும் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்திருக்கிறார். சற்று முன்னதாக மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கான இரங்கல் தீர்மானத்தில் முதல்வர் கண்ணீர் மல்க உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். தற்போதும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேடையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு தற்போது அந்த அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அமரும் நாற்காலியில் அவரது உருவப்படத்தை வைத்து அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் மலர் தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.